அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இப்போது பாவக்காய் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதில் தயிர் புளிச்சு போனால் தயிர் அதில் ஊற்றிக்கிறேன். தயிரை ஊற்றி உப்பையும் போட்டு நம்ம அதை பிணைஞ்சி வைக்கும் போது அந்த கசப்பெல்லாம் இல்லாமல் கசப்பை எடுத்துரும். சரிங்களா? இப்போது இதை போட்டு பிணைஞ்சி வச்சிடுறேன். இதில் ஒரு அரை மணி நேரம் அப்படியே அதில் ஊறுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அது நம்மளுக்கு அந்த கசப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. நான் அப்படி நான் அந்த மாதிரி செஞ்சேன். எங்கள் அக்கா சொன்னாங்க அந்த மாதிரி செய்யுமா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நானும் அந்த மாதிரி அதை செஞ்சேன். நல்லா இருந்துச்சு. உப்பு கசப்பெல்லாம் எதுவும் இல்லாமல் ஓவராக கசக்கு பார்த்திங்களா, அந்த கசப்பு இல்லாமல் அது இப்போது நம்மளுக்கு கசப்பு தன்மையை எடுத்துரும். அதனால் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா அதை பிசைஞ்சு வச்சுட்டேன். நான் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிச்சின்னா அதுக்கப்புறமா செய்முறையை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது அதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். கசப்பெல்லாம் எடுத்துரும். மூடியை போட்டு வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து அதை எடுத்து பொரியல் பண்ணிப்போம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். நான் அடுப்பு பற்ற வச்சு சட்டி சூடாகட்டும். சட்டி சூடானோடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். பாவக்காய் பொரியல் பண்ணுறத எப்படின்றது பாருங்கள். சட்டி சூடாயிடுச்சு. இப்போது ஒரு 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூனு கடுகு போட்டுக்கிறேன். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்டோம். அதில் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா இதை வதக்கி விடுவோம். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அது வெந்து வரட்டும். ஒரு நிமிஷம் நல்லா அது வெந்து வரட்டும். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போது அது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சீரகத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ வதக்கி விட்டு இப்போ பாவக்காய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் தூக்கி போட்டுக்கிறேன். இப்போ அதை பாவக்காய் கொட்டி இப்போ வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால நான் மிளகாத்தூள் எதுவும் போடலை. இப்போ ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். லைட்டாக போட்டுக்கிறேன் மிளகாத்தூள், அவ்வளோதான். ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கேன்ல, ஒரு 2 பச்சை மிளகா வெட்டி போட்டிருக்கேன், அதனால் நான் மிளகாத்தூள் நிறையா போடலை. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா அது வெந்து வரட்டும், பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். ஒரு மூடியை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அதை அப்படியே சிம்மில் வைப்போம். இப்போது ஒரு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு, பச்சை வாடை போகிறது வந்துருச்சு. இப்போது கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள். இதில் ஒரு சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும்னா தான் கொஞ்சம் அது நல்லா வெந்து வரும். ஒரு கிளாஸுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணியை ஊற்றிட்டோம். ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னா பாவக்காய் நல்லா வெந்து வரணும், உங்களுக்கே நல்லா தெரியாது. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். மூடியை போட்டு மூடிடுவோம். இப்போது மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைப்போம். பாருங்க 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போது எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழமெல்லாம் புழிஞ்சு விட்டு செய்யும்போது கசப்பு நம்மளுக்கு தெரியாது. பாவக்காய்னாலே கசப்பு தான் இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பூ இருந்து போட்டோம்னாக்கா நல்லா இருக்குங்க. தேங்காய் பூ இல்லை, அதனால் நான் தேங்காய் பூ போடல. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு செய்யுங்க, சரிங்களா? இப்போது ஒரு முட்டையை உடைச்சி கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இதை பாருங்கள், ஒரு முட்டை உடைச்சி வச்சுருக்கேன். அந்த முட்டையும் ஊற்றிக்கிறேன். பாவக்காய்க்கு முட்டை போட்டு செய்யலாமான்னு நினைக்காதீங்க, முட்டை போட்டு செஞ்சு பாருங்கள், அதனுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி முட்டை போட்டு செஞ்சுருக்கேன், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது ஒரு நிமிஷத்துக்கு மூடியை போட்டு அதை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் கழித்து பார்க்குறேன். பாருங்கள், இப்போது ஒரு நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போது அது எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்குறேன் பாருங்கள். பாவக்காய் போட்டு செய்யும்போது அப்படி தாங்க நல்லாயிருக்கும். இந்த முட்டை போட்டு செய்யும்போது பாவக்காய் இது சாம்பார் சோத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், புளிக்குழம்புக்கும் வச்சு சாப்பிட்லாம், கருவாட்டுக்கும் செய்யலாம், கருவாட்டுக்கும் தொட்டுக்கும் சாப்பிட்லாம். இல்லை வெறுசா எதுவுமே இல்லை, வீட்டில் பாவக்காய் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு செஞ்சாலும் சாப்பாட்டில் போட்டு விரவி சாப்பிட்லாம். அதனால் தப்பு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம எது சாப்பிட்டா என்ன, இருக்கிறத கொண்டு சிறப்பாக வாழ்ந்துட்டு போவோம். இப்போ 2 மல்லித்தலை கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். மல்லித்தலை இல்லை, கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னுட்டு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன்.